பட்டா வச்சு மட்டுமே ஒருத்தர் வந்து அதுக்கு உரிமையாளர்னு சொல்ல முடியாது. நிலமா வாங்கினாலும் சரி, பிளாட்டா வாங்கினாலும் சரி, அந்த நிலத்துக்கான பத்திரம் எல்லாமே சரியா இருக்கா? காம்பவுண்ட் வால் பிரச்சனை, இந்த ஒரு அடி 2 அடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் டு அப்பாயிண்ட் அட்வொகேட் கமிஷனர். ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, பத்திரம் தொலைஞ்சிருக்கா, எல்லாமே பார்த்து ஒரு ஒப்பீனியன் நீங்கள் வாங்கிட்டு தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பத்திரங்கள், இது செட்டில்மெண்ட் டீடு, சேல் டீடு, பார்ட்டிஷன் டீடு, இது எல்லாமே பவர் ஆஃப் இதெல்லாம் முக்கியம்தான். அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறச்சே இந்த ப்ராப்பர்ட்டி இந்த சர்வே நம்பருக்கு இந்த இடத்துக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிலா. இது சட்டம் ஒரு வகுப்பறை. இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிற டாபிக் என்னென்னா, இந்த ப்ராப்பர்ட்டி பிரச்சனைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கரெக்டாக வந்து வீடு மன பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றி உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கால் பண்ணலாம். லைன் பிஸியாக இருந்தால் 9944010692 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பும் பண்ணலாம். நம்ம ஷோக்கு கால் பண்ணி ரீச் பண்ண முடியாத நேயர்களுக்காக கொண்டு வந்து செய்வதா ஹலோ எஸ்ஓவி. அதாவது 9944010692 என்ற எண்ணுக்கு நீங்கள் ஹலோ எஸ்ஓவின்னு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிங்கன்னா நம்ம குழுவினர் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் அனுப்பிச்சிடுவாங்க. அதில் உங்கள் கொஷின்ஸ் எழுதி அனுப்புனீங்கன்னா நம்ம குழுவினர் உங்களை காண்டாக்டும் பண்ணுவாங்க. இந்த வீடு மனை பிரச்சனைகள்லேருந்து எப்படி நம்ம வந்து தீர்வு காணலாங்கிறத ஈஸியாக நம்மளுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக 2 வழக்கறிஞர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் we have with us L. Shankaran sir. வணக்கம் சார். He has more than 24 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show sir. அடுத்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஷியாம் குமார் சார். வணக்கம் சார். He has more than 14 years of experience in handling civil, criminal and matrimonial cases in both Madras High Court as well as in lower court. We welcome you to the show sir. சங்கரன் சார், நம்ம பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், நம்ம காலர்ஸ்க்கு வந்து ஒன் ஆஃப் த மெயின் பிரச்சனை என்னவாக இருக்கும்னா வந்துட்டு, என் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு காம்பவுண்ட் செவர் எழுப்பணும், அதில் வந்து 1 அடி பிரச்சனை 2 அடி பிரச்சனை வந்துட்டு அதிகமாகிடுச்சு, அது போட்டு கேஸ் வந்து ரொம்ப வருஷமாக நிற்கிது கோர்ட்டில். இந்த மாதிரி நிறையா பேருக்கு பிரச்சனை இருக்குது. ஏன்னா வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் அவங்க பார்த்து 1 அடி தானே அப்படின்னு சொல்லிட்டு வீடை கட்டி காம்பவுண்ட் வாலை ஏற்றி விட்டுறாங்க. பட் அது வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை, அது வீடை இடிக்கணும் இல்லை காம்பவுண்ட் வாலை இடிக்கணுங்கிற நிலைமை வரைக்கும் போகுங்கிறது அவங்களுக்கு அப்போ தான் தெரிய வருது. ஸோ இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணலாம்ங்கிறத முதல்லேருந்து எடுத்து சொல்லுங்கள். இதெல்லாம் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் வராது அப்படின்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் சார். அதாவது இந்த சிவில் வழக்கில் பொறுத்த வரைக்கும் காம்பவுண்ட் வால், அதாவது அந்த காலத்தில் வீடு வந்து 2 வீடுமே சேர்ந்து கட்டியிருப்பாங்க. 2 பேருக்குமே பொதுவாக அந்த காம்பவுண்ட் வால்ங்கிறது 2 பேருக்கும் பொதுவாக இருக்கும். அப்படி தான் பழைய காலத்தில் வீடெல்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ இன்றைக்கும் முற்றிலும் மாறுபட்டு நகரங்கள்லேயே அதெல்லாம் மாற்றி இப்போ எல்லாம் அப்பார்ட்மெண்ட், சென்னையை பொறுத்த வரைக்கும் அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சு. இந்த காம்பவுண்ட் வால் பிரச்சனைகள் அந்த அளவு இல்லை. ஆனால் பழைய காலத்தில் வந்து 2 வீடுமே ஒட்டின மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்ஜி மாடல், எம்ஐஜி மாடல், எல்ஐஜி மாடல்னு சொல்லி அந்த ஹவுசிங் போர்டு ஸ்கீம் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா சென்னையில் பல தெருக்களில் பல இடங்களில் வந்து வீடுகள் வந்து ஒன்றுக்கொன்று அப்படி சேர்ந்த மாதிரியே இருக்கும். அந்த காம்பவுண்ட் வால் 2 பேருக்கும் காமன், 2 பேருக்கும் பொது. இப்போ இதை ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய சம்மதம் இல்லாமல் ஒருத்தர் அதை எதையும் ஆல்ட்ரேட் பண்ண, அதை இடிக்கவோ இல்லை ஏதாவது வேறு மாடிஃபை பண்ண எதுவுமே பண்ண முடியாது. யாருமே 2 பேருடைய ஒத்துழைப்போட தான் அதை செய்ய முடியும். இது வந்து இந்த காம்பவுண்ட் வால் பிரச்சனை பொறுத்த வரைக்கும் சர்வே ஆக்ட்னு சொல்லி, டவுன் அண்டு சர்வே ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட் இருக்குது. சிவில் சூட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் இதில் வந்து அட்ராக்ட் ஆகுது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா ஈஸ்மெண்ட் ஆக்ட், அதாவது வசதி உரிமை சட்டம் சொல்லுவாங்க, அதுவும் வந்து அதாவது ரொம்ப காலமாக நாங்கள் இந்த இடத்த பயன்படுத்திகிட்டு இருக்கோம், இப்படித்தான் வந்து பாதையை பயன்படுத்துகிறோம், இப்படி தான் காம்பவுண்ட் வாலை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஈஸ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறதுல வந்துடும். இப்படி பல சட்டங்கள் இருக்குது. அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிவில் சூட்டு வந்து சூட் ஃபார் டிக்ளரேஷன், விளம்புகை சொத்து விளம்புகை செய்யணுங்கிறதுலையோ இல்லை வந்து அவங்களுக்குள்ள இந்த மாதிரி காம்பவுண்ட் வால் டிஸ்பியூட் இருக்கக்கூடிய இதெல்லாமே வந்து சிவில் சூட்டு தான். அந்த சிவில் சூட்டில் நடந்துட்டு இருக்கும்போது
இந்த காம்பவுண்ட் வால் பிரச்சனை, இந்த 1 அடி 2 அடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் டு அப்பாயிண்ட் த அட்வொகேட் கமிஷனர் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஏ இன்டர்லாக்குட்டரி அப்ளிகேஷன் போடுவாங்க. அதில் வந்து 2 பேருக்கும் வந்து பொதுவாக என்ன பண்ணுவார்னா ஜட்ஜி வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு அட்வொகேட்டை கமிஷனரை அப்பாயிண்ட் பண்ணி நீங்கள் போய் அதை போய் எல்லாத்தையும் வந்து அளந்து எந்த இடத்துல யாருக்கு என்ன இது இருக்குன்னு அந்த கரண்ட் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கோ ஒரு ரிப்போர்ட் போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாளில் அவர் போவார், அந்த அட்வொகேட் போவார். 2 பார்ட்டி இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இவருடைய பத்திரத்தில் வந்து எந்த இது வரைக்கும் இருக்குது, காம்பவுண்ட் வால் வந்து பத்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு, பக்கத்து வீட்டில் எப்படி இது பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் வச்சு அவர் ரிப்போர்ட் போட்டுருவாருங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்கும். அவர் தப்பாக போட்டார்னா அவர்கிட்டே கிராஸ் எக்ஸாம் பண்ணுவாங்க. ஸோ அதையெல்லாம் முடிவு பண்ணி தான் இந்த 2 இடமும் 2 பேருக்கும் பொதுவானது, இதை நீங்கள் யாருமே வந்து இடிக்கக்கூடாது, யாருமே உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் இங்கே 2 பேரும் கன்சென்ட்டோடு தான் பண்ண முடியும் அப்படின்னு நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லலாம். இல்லைன்னா அவங்க 2 பேரும் மனமொத்து கோர்ட்டுக்கே போக வேண்டாம்னா இந்த காம்பவுண்ட் வால் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அவங்களே ஒத்திசைந்து ஒரு முடிவு எடுத்து ஒன்று பண்ணலாம். இதுதான் வந்து சட்ட நடைமுறை. இதை தாண்டி வந்து யாருடைய அந்த காம்பவுண்ட் வாலை ஒருத்தர் வந்து இடித்தாலோ இல்லை வந்து அப்புறப்படுத்தினாலோ அது வந்து கிரிமினல் கேஸும் அட்ராக்ட் ஆகும். அதாவது அத்துமீறது, டேமேஜ், சொத்தை வந்து டேமேஜ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவர் கோர்ட்டுக்கு போக வேண்டிய, எதிர்த்தரப்பு பாதிக்கப்பட்டவர் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனால் 2 பேருமே இதில் ஒத்தி சேர்ந்து காம்பவுண்ட் வாலை பொறுத்த வரைக்கும் சிவில் சூட்டு தான். ஆனால் பேசி முடித்து அவங்களுக்குள்ள வந்து அந்த எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் வந்து முடிவாக போகலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? நான் தேனி மாவட்டம் உத்தமபாளையத்திலிருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார், சொல்லுங்கள் சார். என்னோட பேர் ஜெயபால்புரம் வரேன். ஓகே சார். 84 பட்டாவில் வந்து அப்பா வீட்டில் வந்து பட்டா இருக்கு மேடம், ரத்தம் பட்டா. அதுக்கு வந்து இந்த புறா ஒட்டி ஒரு யூனியன் நவல் போட்டதில் நவல் எதுவும் வரலைங்க மேடம். ஓகே. அது வந்து அடுத்தவங்க வந்து ஆக்கிரம் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து ஆக்கிரம் பண்ணி வச்சிருக்காங்க. வில்லங்க சர்டிஃபிகேட் போட்டு பார்த்தா எதுவுமே இந்த புறாவட்டிக்குள்ள வில்லங்க எதுவுமே இல்லைங்க மேடம். நாங்கள் வந்து வாரிசு வந்து அண்ணன் தம்பி 2 பேர், அம்மா இருக்காங்க, அப்பா இறந்துட்டாரு. அதுக்கு உள்ள தீர்வு என்னன்னு தெரியணும் மேடம். ஓகே சார். இப்போ வந்து வில்லங்கம் ஒரே லைனில் உங்கள் கொஸ்டினை கேளுங்க பார்ப்போம். என்னங்கம்மா? இல்லை, நீங்கள் சொன்னது ஒரே லைனில் இப்போ உங்களுக்கு என்ன தேவைங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் சார். பட்டா வந்து நத்தம் பட்டாவில் வந்து அப்பா ஒரு இருக்கு மேடம். அதை நம்ம நேம்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா இப்போ? ஆமாங்க மேடம். ஓகே, அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு கேட்குறீங்க, கரெக்டா? ஆமாங்கம்மா. ஓகே சார், உங்கள் கேள்விக்கு நம்ம வழக்கன்னு எடுத்து சொல்லுவாங்க சார். ஷியாம்குமார் சார். நன்றி மேடம். சார், நீங்கள் வந்து உங்கள் பேருக்கு அந்த பட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அதுக்கு மனு கொடுக்கணும். ஆன்லைனில் நீங்கள் மனு தாக்கல் செய்யணும். அதில் வந்து உங்கள் தந்தையோட டீட்டெயில்ஸு, அவரோட இறந்த சான்றிதழ், அதுக்கு மேலே வந்து நீங்கள் லீகலேர் சான்றுகள், உங்கள் யாரெல்லாம் அவங்களுக்கு வாரிசு அப்படின்னு சொல்லி வாரிசு சான்றெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி எனக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணணும் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ மேடம், நான் திருச்சி மாவட்டம்லேருந்து பேசுகிறேங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? என் பேர் தமிழ்ச்செல்வன் மேடம். அப்பா பேரில் இடம் இருக்குது. ஓகே. 2004 இடம் வாங்கிட்டு ஹைகோர்ட்டில் ஆர்டர் பட்டா கொடுக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. திருத்தல் பத்திரம் போட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை வருஷம் மேடம் பட்டா கொடுக்க? எதுக்காக சார் திருத்தல் பத்திரம் போட சொல்கிறாங்க? 8/13 பீன் இருக்குது, அது பீன் போட்டு வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. ஓகே. மாறி போச்சுங்கிறாங்க. ஓகே ஓகே. அதனால வந்து திருத்தல் பத்திரம் போட்டுட்டு வந்துட்டு பட்டா போடுங்கங்கிறாங்க, கரெக்டா? ஆமாங்க மேடம். ஹைகோர்ட் ஆர்டர் போட்டு 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு, இல்லை பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி சார். வாங்கிட்டு வர சொல்றாங்க. எத்தனை வருஷம் அவங்க பட்டா கிடைக்க? ஓகே சார், உங்க கேள்விக்கு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். சங்கரன் சார். சார், இப்போ நீங்க ஹைகோர்ட்ல என்ன ஆர்டர் சார் வாங்கியிருக்கீங்க? பட்டா கொடுக்க சொல்லி ஆர்டர், கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு இருக்காங்க. பட்டா கொடுக்க சொல்லி டைரக்ஷன் கொடுத்துட்டாங்களா ஹைகோர்ட்ல? கொடுத்துட்டாங்க சார். சரி, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த 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 உத்தரவை வந்து அவங்ககிட்ட காமிச்சிட்டிங்களா, அனுப்பிட்டீங்களா? கோர்ட்லேருந்து ஒன்று போயிருக்கோம், நீங்கள் ஒன்று கொடுத்தீங்களா இதில் தாசில்தார் ஆஃபீஸில்? தாசில்தார் ஆஃபீஸில் விசாரணை கூப்பிட்டாங்க சார். அப்பெல்லாம் நாங்கள் எல்லாம் போய் பார்த்தோம் சார். விசாரணை பண்ணாங்க. விசாரணை பண்ணிட்டு நீ 8/13 சீன் இருக்குது பத்திரத்தில், 8/13 பீன் போட்டு பத்திரம் போட்டு. அப்போ அந்த திருத்தத்தை வந்து நீங்கள் பண்ணிட்டு திரும்ப கொடுத்தீங்களா? அப்புறம் இல்லை சார், அவங்க வாரிசுலாம் கையெழுத்து போட வரமாட்டேங்கிறாங்க சார். இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் என்ன திருத்தம் பண்ண வேண்டியிருக்கு, யார்கிட்ட பண்ண சொல்கிறாங்களோ அதை முதல்ல பண்ணி ஒரு மனு கொடுங்க. இதை திருத்தம் பண்ணியாச்சு, உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்குது,
உடனடியாக பட்டாவை இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுங்க எழுத்துப்பூர்வமாக கொடுத்துட்டு அதுக்கும் அவங்க செவி சாய்க்காத பட்சத்தில் டிலே பண்ணுதாங்கன்னு சொன்னால் திரும்பவும் நீங்கள் ஹைகோர்ட் ஆர்டரை வந்து அவங்க சரியாக வந்து இது பண்ணலை, அதை மீறுதாங்கன்னு சொல்லி கண்டெம்ட் இது போகலாம், இல்லை நீதிமன்றத்தையே திரும்ப நாடலாம். உங்களுக்கு வழிகள் இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய அந்த திருத்தத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு அப்ரோச் பண்ணிவிட்டு எழுத்து மூலமாக ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு நீங்கள் திரும்ப நீதிமன்றத்தை அணுகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, திருத்தம் பண்ணுறதுனா அவங்கள்ட்ட மனு கொடுக்கணுங்களா? என்னங்க திருத்தம் 13B போட்டு பத்திரம் போட்டு சொல்றாங்க. அது சப்டிஷன் மாறி போச்சதுனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்கள்ட்ட திருத்தி கொடுக்கணும்னு சொல்லி கேட்கணுமா சார்? மனு கொடுக்கணுங்களா? ஆமாம், நீங்கள் வந்து அந்த உயர்நீதிமன்ற உத்தரவில் வந்து நீங்கள் சொன்ன அந்த 13 ஏற்கனவே இருக்கக்கூடிய சர்வே நம்பர் படி தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? என்ன எதுன்னு பார்த்து கொடுக்க சொல்லியிருக்காங்க சார். அப்போ ஹைகோர்ட் ஆர்டர் படி அவங்க பண்ணலைன்னா திரும்ப நீங்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு போகலாம். புரியுதுங்களா? கண்டெம்ட்டுக்கு போட்டால் உடனே பட்டா கொடுத்துருவாங்க சார். கண்டெம்ட் போட்டால் ஏன் வந்து நீங்கள் பட்டா இஷ்யூ பண்ணன்னு கோர்ட்டில் கேட்பாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் பீரியட் வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க, எதனால் இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க, ரிப்போர்ட் கேட்பாங்க. அதை பேஸ் பண்ணி திரும்ப ஹைகோர்ட் வந்து பழையபடி உத்தரவு போடுவாங்க. புரியுதுங்களா? நீங்கள் திரும்பவும் வந்து நீதிமன்றத்தை அந்த உத்தரவு படி அவங்க பட்டா கொடுக்கலன்னு சொல்லி கோர்ட்டை நாடுங்க பழையபடி. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம நெக்ஸ்ட் கால்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நாங்கள் சிவகங்கையிலேருந்து லக்ஷ்மி பேசுகிறோம். ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. நாங்கள் வந்து ஒரு இடத்த வந்து ஊர்னி வெட்டி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஓகே. அதுக்கு வந்து எங்கள் ஐயா மாதிரி வந்து வரி கட்டாமல் விட்டனால கவர்மெண்ட்ல சேர்ந்துருச்சுன்னு இப்போ சொல்கிறாங்க. அதை எப்படி திரும்ப பெற முடியுமா? ஓகேம்மா, எப்படி திரும்ப வாங்கலாம்ங்கிறத நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்கம்மா சார். சரி மேடம். ஆமாம், இது வரி கட்டலைன்னாக்க நீங்கள் எவ்வளோ ஆண்டுகள் கட்டாமல் இருந்தீங்கன்றதுக்கு நீங்கள் அங்கே விஏஓ ஆஃபீஸில் அணுகழித்து அங்கே கேட்கணும். அவங்க அதை நீங்கள் அது ஆக்ஷனில் தான் வந்து அவங்க விற்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த இது இந்நாள் வரைக்கும் எவ்வளோ வரி நீங்கள் கட்டலையோ அதை நீங்கள் வந்து நான் கட்ட தயார், அதுக்கு என்ன பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட்டோ நீங்கள் கட்டினாக்க உங்களுக்கு உங்கள் ப்ராப்பர்ட்டி திரும்பி இது பண்ணுவாங்க. ரொம்ப வருஷம் ஆச்சு சார். 40 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை, 20 வருஷம் 40 வருஷம் தாம்மா. அவங்க வந்து அதுக்கு ஒரு பெனால்ட்டி போட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. அவங்க உங்ககிட்டேருந்து கவர்மெண்ட் எடுக்கணும்னா அவங்க அதை எடுத்து ஆக்ஷன் பண்ணி தான் விற்பாங்க. அந்த மாதிரி பண்ணலைன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து நான் வரி கட்ட தயார்னு சொல்லி நீங்கள் கட்டுறதுக்கு நீங்கள் மனு கொடுத்து அந்த வரியை கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கணும், கட்டணும். சரிங்க சார். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம நெக்ஸ்ட் கால்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோம்மா, சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ மேடம், நான் கடலூர் மாவட்டம். என் பேர் சத்யபாமா மேடம். ஓகேம்மா, சொல்லுங்கம்மா. மேடம், நாங்கள் வந்து அண்ணன் தம்பி 2 பேரும் பார்த்தோம் மேடம். ஓகே. அதில் வந்து அண்ணனுக்கு வந்து குழந்தை இல்லை மேடம். அவங்க ஒய்ஃபுக்கு அவர் வந்து கிரையம் பண்ணிக்க உயிர் எழுதி கிரையம் எழுதி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து அண்ணன் தம்பி பேர் உள்ளப்பாக அவங்க தம்பி கிரையம் எழுதி கொடுத்துட்டாங்க. ஓகே. இதுல வந்து அவங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்க, 2008 வந்து அவங்க குழந்தை இல்லை அண்ணங்கிற அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை. அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க தங்கச்சி பையனுக்கு உயிர் எழுதி வச்சிருக்காங்க 2008. இதுல 1963 ஒரு கிரையம் 1.5 சென்ட் மட்டும் பண்ணிருக்காங்க. ஓகே. அது இல்லாம 2008 எங்களுக்கு உயிர் எழுதி வச்சிருக்காங்க. இப்ப 1963 உள்ளவங்க வந்து எனக்கு இங்க இடம் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, புரியுதுமா. அவங்க வந்து அந்த அண்ணன் அந்த தம்பிங்கிறவர் வந்து அந்த இடத்த வித்துட்டு போயிட்டாங்க. இப்ப வந்து எனக்கு இங்க இடம் இருக்குன்னு வந்து கேக்குறாங்க. அவங்க இடத்த வித்துட்டு 2010 வித்துட்டு போயிட்டாங்க. இப்ப வந்து இங்க இடம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல நாங்க வீடு கட்டிட்டோம். உயிர் படி நாங்க பட்டா மாத்தி வீடு கட்டிட்டோம். இப்ப வந்து 1963 பட்டத்தை எடுத்து எனக்கு இடம் இருக்குன்னு சொல்றாங்க மேடம். ஓகேம்மா, அதுக்கு அவங்க ஏதாச்சும் வந்துட்டு லீகல் நோட்டீஸ் ஏதாச்சும் அனுப்புனாங்க? அதெல்லாம் எதுவுமே விடல மேடம். லீகல் நோட்டீஸ் எதுவும் விடல. வந்து வாயால கேட்டு போனாங்க. அதோட சரி. இப்ப எந்த பிரச்சனைகளும் இல்ல? ஆனா இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. வந்து இப்ப கேட்டுட்டு ஒரு 6 மாசம் ஆகும் போயிட்டு இருக்காங்க. சரி, ஓகேம்மா. ஒருவேளை பிரச்சனை வந்தா என்ன பண்ணலாம்? அவங்க வந்து அவங்க எழுதி கொடுத்தாங்க. அவங்க அண்ணன் தம்பி பாகத்துல அவங்க எழுதி கொடுத்தவங்க இல்ல. அவங்க பேரை வந்து இப்ப பிரச்சனை பண்றாங்க. அவங்க பையனும் இல்ல.
ஓகே ஓகே. நீங்க அந்த டாக்குமெண்ட் வாங்கி பாத்தீங்களாமா? 1963 டாக்குமெண்ட். அதுல வந்து 1.5 சென்ட் கிரையம் பண்ணி கொடுத்துருக்காங்க மேடம். கொடுத்துருக்காங்க. ஆனா கொடுத்துருக்காங்க. ஆனா இவங்க பட்டா மாத்திரம் இவங்களே தான் அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த பார்ட்டியே தான் அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. சரிம்மா சரிம்மா சரிம்மா. இப்போ திருப்பி வந்தா வந்து ஏதாச்சும் பிரச்சனை வருமா, உங்களோட ரைட் ஏதாச்சும் பாதிக்கப்படுமாங்கிறத நம்ம வழக்கறிஞர் சொல்லுவாங்க. சங்கரன் வீடு கட்டி இருக்கோம் அந்த இடத்துல. ஹலோ வணக்கம்மா. இப்போ தெளிவா சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு வந்து சொத்து வந்து இப்ப எங்க வந்து நீங்க இடம் கட்டுறீங்க? அதாவது சார் எங்களுக்கு எழுதி கொடுத்த உயில் படி எங்களுக்கு எழுதி உயில் பிரகாரம் அந்த சொத்து வந்து யாருடையது? ஆக்சுவலா அந்த பாட்டியோடது சார். அவங்க குழந்தை இல்லாதவங்க எங்களுக்கு எழுதி கொடுத்த சொத்து. யாருக்கு எழுதி கொடுத்தாங்க? அவங்க வந்து அவங்க தங்கச்சி பையனுக்கு எழுதி கொடுத்தாங்க. உங்க பாட்டியா? எங்க மாமியார். மாமியார் வந்து அவங்க தங்கச்சிக்கு எழுதி கொடுத்தாங்க. ஆமா, தங்கச்சி பையனுக்கு எழுதி கொடுத்தாங்க. சரி. இப்ப வந்து 2008ல எங்களுக்கு உயில் எழுதி கொடுத்தாங்க. 2014ல நாங்க பட்டா மாத்திட்டோம். அவங்க இறந்துட்டாங்க. 2015ல இறந்துட்டாங்க. நாங்க பட்டா மாத்திட்டோம். சரி, உயில் படி நீங்க சொத்தை வந்து மாத்திட்டீங்க பட்டா, சரியா? ஆமா மாத்திட்டோம். ஆமா, அவங்க 63ல ஒரு பத்திரம் மட்டும் எடுத்து வந்திருக்காங்க. அந்த 1.5 சென்ட்டுக்கான பத்திரம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வராங்க. ஒரிஜினல் பத்திரம்? ஆமா, ஒரிஜினல். 63 உள்ள மூல பத்திரம் உங்ககிட்ட இருக்கு? 60 அவங்க எழுதி அவங்க வீட்டுக்காரர் எழுதி கொடுத்த பத்திரம் எங்கள்கிட்ட இருக்கு. உங்ககிட்ட இருக்கு. சரி, ரைட். டைட்டில் இருக்கு. ரைட். ஆமா, எங்கள்கிட்ட இருக்கு சார். என்ன பிரச்சனை? கொடுத்தது எங்கள்கிட்ட இருக்கு. அவங்க வந்து 63ல எனக்கு இடம் இருக்கு. 63ல எங்க தாத்தா எனக்கு எங்க தாத்தா எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேரன் வராங்க. அவங்க பையன் வந்து அந்த இடத்த வித்துட்டு போயிட்டாங்க. சரி வேற பக்கத்து இடத்த பக்கத்துல அவங்க இடம் வித்துட்டு போயிட்டாங்க. அதுல 1.5 சென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்க இடத்துல வந்து இந்த பாட்டி கிரையம் பண்ணி கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இடம் இருக்குன்னு சொல்லி எங்கள்கிட்ட இப்ப வராங்க. அதெல்லாம் ஒன்றுமே வந்து இப்போ டாக்குமெண்ட் இல்லாமல் வெறும் வாய்மொழியாக அவங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண முடியாது உங்களை. இல்லை சார், அவங்க 1963 ஒரு பத்திரம் வச்சிருக்காங்க சார். அந்த 1.5 சென்ட் பத்திரம் மட்டும் வச்சிருக்காங்க சார். சரி, அது யார் பேர்ல? அந்த 63 பத்திரத்தில் என்ன எழுதியிருக்கு? அவங்க இறந்துட்டாங்க. அந்த இவங்க வந்து கிரையம் பண்ணி கொடுத்துருக்க மாதிரி. யாருக்கு? உங்க பாட்டு உங்க மாமியாருக்கு? அவங்க எங்க மாமியார் வந்து அவங்க குழந்தைனார் பையனுக்கு கிரையம் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்களா? அதை கொடுத்த சொத்தை எங்களுக்கு திருப்பி உயில் எழுதி கொடுத்துருக்காங்க. ஓ, அவங்களுக்கு கொடுத்துல அந்த கிரையம் அப்ப வந்து இது பண்ணல. அந்த கிரையம் எழுதி கொடுத்தத வந்து மாத்தல. ஆமா, அத வந்து மாத்தல. எதுவுமே மாத்தல, அப்படியே வச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அவங்க அப்பாவும் இறந்துட்டாங்க, பையனும் இறந்துட்டாங்க. பேரன் வந்து இப்ப எங்கள்கிட்ட பிரச்சனை பண்றாங்க. இந்த கிரையத்துக்கு அப்புறம் தான் உயில் எழுதிருக்கு, அப்படிதானே? ஆமா சார், 2008ல உயில் எழுதிருக்காங்க. அந்த கிரையம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணதா? உயில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கா? உயில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு சார். உயில் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. அந்த உயில் உள்ள கண்டென்ட்ல நான் கிரையத்தை வந்து இன்னாருக்கு கொடுத்து அதை நான் இது இப்ப கேன்சல் பண்ணதான ஒரு வார்த்தை எழுதிருக்காங்களா? அப்படியெல்லாம் எதுவும் எழுதல சார். அதாவது அவங்களுக்கு தெரியாம அவங்க எழுதி வாங்கிருக்காங்க. அந்த பக்கத்து இடத்துக்காரவங்க அந்த பாட்டிட்ட தெரியாம எழுதி வாங்கியிருக்காங்க. சரி, தெரியாம எழுதி வாங்கினதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்களா கிரையத? அவங்க வந்து எப்படி வந்து தெரியாம எழுதி வாங்க எப்படி ரிஜிஸ்டர் பண்ண முடியும்? அவங்க ரிஜிஸ்டர் அவங்களுக்கு படிக்க தெரியாது சார். 1962ல 63ல அவங்க வீட்டுக்காரர் கணவர் இருக்கும்போதே, அவங்க ஒய்ஃப் வீட்டுக்காரர் இருக்கும்போதே அவங்க 2 பேரும் கிரையம் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்க. அது வந்து இவங்க பட்டா மாத்திரம் எதுவும் செய்யல. இந்த பாட்டி அதுல கூற திருப்பி அந்த பாட்டி அதே இடத்துல அவங்க இருந்திருக்காங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க. கிரையம் வந்து தெரியாம வந்து ஏமாத்தி எழுதி வாங்கிட்டாங்கன்னு சொன்னா அது வேற கிரிமினல் கேஸ். அது சம்பந்தமா ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணும். இல்ல சார், அந்த பாட்டி இல்ல, இறந்துட்டாங்க. சொல்றேன், அது வந்து கிரையம் வந்து ரிஜிஸ்டர் தானே? ஆமா சார், ரிஜிஸ்டர் ஆகி வந்திருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உயில் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, அப்படிதானே? இது வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. ஆமா, அப்ப வந்து அவங்க வந்து லீகலா வந்து இந்த பிரச்சனை வந்து கோர்ட்ல தான் வந்து முடிவாகணும், புரியுதுங்களா? ஏன்னா அந்த கிரையம் வந்து அவங்களுக்கு அவங்க நாலேஜுக்கு வந்து தெரிஞ்சு எழுதலன்னு சொல்றீங்க, சரியா? பாட்டிக்கு தெரிஞ்சு எழுதல தெரிஞ்சு. ஆமா, அந்த அத வந்து நீதிமன்றம் பாருங்க தெரிஞ்சு சொல்லுங்க சார். அதாவது அவங்க நாலேஜுக்கு தெரியாம ஏமாத்தி எழுதிருக்காங்கிறது வேற ஆஸ்பெக்ட். அது வந்து கிரிமினல் ஆஸ்பெக்ட், புரியுதுங்களா? அதை யார் ஏற்றிருக்கணும்? நீங்க லீகல் கேர்ஸ் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து இதை மாதிரி வந்து அவங்க நாலேஜுக்கே தெரியாம எழுதியிருக்காங்கன்னு அப்பவே ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கணும். அந்த கிரைய பத்திரத்தை வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கணும், புரியுதுங்களா? அதை நீங்க செய்யாம விட்டீங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவது, இப்ப நீங்க உயில் ஒன்று சப்சிக்வெண்டா எழுதும்போது இந்த உயில் வந்து செல்லுபடி ஆகுமா, கிரையம் எப்படி அதில் கையெழுத்து, இதையெல்லாம் நீதிமன்றம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சிவில் சூட்டு நடந்து அவங்க இப்போ சும்மா வந்து எதுவும் ரிட்டனாக வந்து நோட்டீஸ் கொடுக்காம கோர்ட்டுக்கு போகாமல்
உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாலும் ஒன்றும் நடக்காது. அப்படியே பண்ணாலும் நீங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டியது வரும். ஸோ 2 பேருக்கு வந்து நீதிமன்றத்தில் தான் முடிவாகும் அது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஏன்னா பிஃபோராக வந்து 63 உள்ள கிரயம் அது. அந்த கிரயத்தை வந்து அதனுடைய அந்த கிரயத்தினுடைய செல்லுபடி ஆகக்கூடிய தன்மையை நீதிமன்றம் வந்து விசாரிக்கும். அதை மார்க் பண்ணி 63 யார் கையெழுத்து போட்டிருக்காங்க, யார்கிட்ட யார் கிரயம் வந்திருக்கு, அந்த இதெல்லாம் வந்து ஒத்து பார்ப்பாங்க. ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா அப்படின்னா ஒரு பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணால் அது வேலிட். புரியுதுங்களா? சப்சிக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய உயிலுடைய தன்மை என்ன, அதை எப்படி எழுதி கொடுத்தாங்க, அப்போ இதில் எது வந்து உண்மையானது அப்படிங்கிறதெல்லாம் வந்து விசாரித்து அந்த கோர்ட் கேஸ் சிவில் சூட்டு தான் இதுக்கு வந்து தீர்வழி. அதனால கொஞ்சம் நீங்கள் நீதிமன்றத்தில் அதை எப்படியாவது நீங்கள் வழக்கு கொண்டு வாங்க சார். அந்த இடத்துல நாங்க வீடு வேற கட்டிட்டோம் சார். பரவாயில்ல, உயில் படி நாங்க நீங்க வந்து போனஃபைடு, நான் வந்து உயில் வழியா வந்து நான் போனஃபைடா நான் கட்டிட்டு இருக்கேன்னு சொல்லி நீங்க கோர்ட்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. நீங்க வந்து ஒரு டிக்ளரேஷன் சூட்டு போடுங்க, அவங்களும் வரட்டும், அவங்க 63 உள்ள பத்திரத்தை காமிக்கட்டும். ஜட்ஜ் வில் டிசைட். புரியுதுங்களா? அதனால நீங்க ஒன்றும் அதை இது வந்து கோர்ட்ல தான் வந்து டிசைட் ஆகும். ஓகே சார். ஷியாம் சார், இப்போ வந்துட்டு நம்ம வீடு மனைகள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அதில் முக்கியமாக இந்த சிட்டி சைட்ஸ், இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ரூரல் சைட்ஸும் வந்து நார்மலாகவே வந்து ஃப்ளாட்ஸ் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஃப்ளாட்ஸுங்கும் போது வந்து மக்கள் வந்து எதை பார்த்து வாங்கணுங்கிறத கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் சார். இல்லை, ஃப்ளாட் இன்னி தேதிக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் அதில் வந்து அடிமனை இருக்குது, மேலே பில்டிங் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் நிலமாக வாங்கினாலும் சரி, ஃப்ளாட்டாக வாங்கினாலும் சரி, அந்த நிலத்துக்கான பத்திரம் எல்லாமே சரியாக இருக்கா, அது ஒரு 30-35 வருஷம் மினிமம் நீங்கள் செக் பண்ணணும். டைட்டில் டாக்குமெண்ட் கரெக்டாக இருந்தால் மட்டுமே அதுக்கு மேற்கொண்டு அந்த கட்டடம் அதுக்கான கட்டுமான இது வந்து டிஎன் ரெராவோட ரெகுலேஷன்ஸில் இருக்கா, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா. மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 ஃப்ளாட் கட்டினாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே கட்டுறச்சே அவங்க டிஎன் ரெராவில் அப்ரூவல் வாங்கியிருக்காங்களா, இல்லை எக்ஸம்ஷன் வாங்கியிருக்காங்களா, அதே மாதிரி அந்த பிளானிங் பர்மிஷன் சிஎம்டிஏஓ டிடிசிபிஓ அது என்ன பிளானிங் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க, டீவியேஷன் இல்லாமல் கட்டியிருக்காங்களா, அது அந்த தரமான மெட்டீரியல்லாம் வந்து போட்டிருக்காங்களான்றது எல்லாமே நீங்கள் செக் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து சார் கால் பண்ணுறீங்க? மேடம், நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து கால் பண்ணுறோம். பேர் சவித். ஓகே சார், சொல்லுங்கள் சார். சரி மேடம், இதுமாரி நாங்கள் 1990 அப்பா வந்து கெரியம் வாங்கியிருக்காரு இடம். ஓகே. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் கெரியம் வாங்கலாம், அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு 62 ஏக்கர் சென்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்கள் அப்பா கிட்ட இடம் வந்து விற்கும்போது 1990 எங்கள் அப்பா இடம் வாங்குறாரு. எங்கள் அப்பாட்ட வந்து இடம் விற்கும்போது 62 அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இடம் விற்கிறாங்க. ஓகே. இதை நாங்கள் இப்போ 35 வருஷமா நாங்கள் தான் மேடம் அனுபவிச்சுட்டு வரோம். போயிட்டு நாங்கள் தான் இப்போ சாகுபடி செஞ்சுட்டு வரோம். ஓகே. எங்கள் அப்பா வந்து 2021 உடல்நிலை சரியில்லாமல் இறந்துட்டாரு. இப்போ வந்து எங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எங்களுக்கு 8 சென்ட் அதுல இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்துக்கிற அந்த நாங்களுக்குள்ளாரே வந்து இப்போ கொட்டா போட்டிருக்காங்க மேடம். ஓகே சார், ஓகே சார். இதை எதிர்த்து நீங்கள் ஏதாச்சும் லீகல் ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்களா? நாங்கள் எனக்கு அவ்வளோ பண வசதி எதுவும் கிடையாது. நாங்கள் இந்த கூலி வேலை அது மாதிரி தான் போயிட்டு இருக்கோங்க. கலெக்டர் ஆஃபீஸ் தான் மேடம் போயிட்டு மனு அதிகமாக மனு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்ல போய் மனு போய் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே ஓகே. அது தவிர்த்து வேற எதுவும் பண்ணல? வேற எதுவும் பண்ணல மேம். அப்புறம் வந்து நான் அன்னைக்கு கொட்டா போடும் போகும்போது போய் கேட்டேன், எங்க இடத்துல ஏன் வந்து கொட்டா போடணும், அடித்தடி மாதிரி கொஞ்சம் ஆயிடுச்சு. அவங்க வந்து என்ன கேட்கறதுக்கு நான் அப்புறமா பிரைவேட் கேஸ் தான் சொல்லி போய் போட்டேன். சிவில் கேஸ் எதுவும் போடல மேடம் வச்சுறாங்க. சரி, ஓகே சார். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறத வந்து நம்ம வழக்கறிஞர் உங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லுவாங்க சார். சங்கரன் சார். சார், இப்போ அப்பா எந்த வருஷம் கிரயம் வாங்கினாங்க அந்த சொத்தை? 1990 சார். சரிங்க. இப்போ எத்தனை வருஷமா நீங்க அனுபவிச்சுட்டு வரீங்க? 36 வருஷம் சார். இதோட 36 வருஷம் ஆச்சு. நீங்க அதை அனுபவிச்சுட்டு வரக்கூடியதுக்கான ரசீதுகள், அந்த தேவையான ஆதாரங்கள் எல்லாமே வச்சிருக்கீங்களா? இருக்குங்க சார், எல்லாமே இருக்குங்க சார். எல்லாமே இருக்கு. வயதா கட்டி இருக்குங்க சார். ரைட்டு. நீங்க வந்து ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. அதாவது இதை நம்ம அனுபவ பாத்தியதையை வச்சியே அவங்க வந்து உள்ள நம்மகிட்ட வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ண முடியாத அளவு இன்ஜங்ஷன் சூட்டும் ஃபைல் பண்ணலாம். நீங்கள் கோர்ட்டில் போய் டிக்ளரேஷன் சூட்டும் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய ரெமெடி இருக்குது. 12 வருஷம் தொடர்ந்து
அனுபவித்து வந்தாலே ஒருத்தருக்கு வந்து ஒரு சொத்துல வந்து உரிமையாளர், அவருடைய சொத்தை இன்னொருத்தர் அவருடைய பார்வையிலேயே அவருடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு அவர் எந்த விதமான நோட்டீஸோ எதுவுமே கொடுக்காம 12 வருஷம் அனுபவித்து வந்தால் அட்வைஸ் பொசிஷன் சொல்லக்கூடிய அந்த எதிரிடை உரிமை அனுபவ பாத்தியதை இருந்து நாம் கிளைம் பண்ண முடியும், அந்த சொத்துக்கு நம்ம தான் உரிமையாளர்னு சொல்ல முடியும்னு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் சொல்லுது. அதனால் நீங்கள் 35 வருஷம் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் உங்கள் பேரில் இருக்குது, சேல் டீடு இருக்குது, பட்டாவும் வாங்கியிருப்பீங்க, தேவையான அந்த இப்போ டேக்ஸ் ரிசிப்ட் எல்லாம் வச்சுருக்கீங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, அந்த குடிசையை தாராளமாக காலி பண்ணலாம். கோர்ட்டுக்கு போனீங்கன்னா இன்ஜெக்ஷன் மேண்டேட்டரி இன்ஜெக்ஷன் போட்டு தூக்கிடலாம். ஓகே இப்போ அந்த 8 சென்ட்டுக்கும் அவங்க பத்திரம் போட்டுட்டாங்க சார், பத்திரம் போட்டு பட்டா வச்சிருக்காங்க சார். அவங்க எந்த பத்திரம் பட்டாலும் செல்லாது, புரியுதுங்களா? உங்ககிட்ட தான் அட்வைஸ் பொசிஷனுக்குள்ளதே இருக்கு. அதுக்கு மேலே அட்வைஸ் பொசிஷன் வந்து அது ஒரு சப்போர்ட்டிவான இது. ஆனால் நீங்கள் சேல் டீடு உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே 35 வருஷம் முன்னாடியே சேல் டீடு போட்டாச்சு, புரியுதுங்களா? அதனால் வந்து நீங்கள் கோர்ட்டில் போய் இதை ப்ரூவ் பண்ணீங்கன்னா அவங்களுடைய பத்திரம் எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடும். சரி சார், ஒரே ஒரு டவுட் இருக்கு சார். சொல்லுங்கள். இப்போ அவங்களுடைய மூலப்பத்திரத்தில் வந்து 62 சென்ட் தான் சார் இருக்கு, அதே நாங்களுக்குள்ள. ஆனால் எங்கள்கிட்ட வந்து விற்கும் போது 62ன்னு சொல்றாங்க சார். இப்போ அதுதான் சார் எப்போ சொல்றாங்கன்றதான் இது. இப்போ அந்த பிரச்சனை இருக்கு, எப்போ சொல்ல வராங்க, இத்தனை வருஷம் கழிச்சு என்ன தூங்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கோர்ட்டு கேட்பாங்க. அதனால நீங்க கோர்ட்டுக்கு டக்கு உடனடியாக நீதிமன்றத்தை நாடுங்க. ஒரு நல்ல சிவில் லாயரை பிடிச்சி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணி அந்த கூடாரத்தை தூக்க சொல்லுங்க, புரியுதுங்களா? ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் வாங்கினீங்கனாலே முடிஞ்சது. கோர்ட்டில் வந்து அவங்க ஒன்றும் அவங்க டாக்குமெண்ட்டை ஒன்றும் இப்போ ஒரு இதுவும் பண்ண முடியாது, ஒரு பருப்பு வேகாது. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் சார்? என் பேர் அருண், திருமங்கலம், மதுரை. ஓகே சார், சொல்லுங்க சார். கொஸ்டின் என்னன்னா, நான் ஒரு வீடு கட்டின வீடு ரெடிபில்ட் ஹவுஸ் வந்துட்டு 2800 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல 1993 வாங்கியிருந்தேன். ஓகே. அது வந்து ஃபுல்லா எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி நான் எல்ஐசி பேமெண்ட்லாம் பண்ணி இப்போ என்னோட நேம்ல தான் இருந்துட்டு இருக்காது. ஓகே. இப்போ என்னன்னா பட்டா இஷ்யூ பண்றேன்னா ஒரு இன்டிமேஷன் வந்ததுனால பட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், மூலப்பத்திரம் எல்லாமே ஒரிஜினல் வச்சு. ஸோ அதுல வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அதுல தாலுகா ஆஃபீஸ்ல சர்வே எடுத்ததுல மெஷர் பண்ணதுல 3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்காது. ஸோ எக்ஸ்ட்ரா ஹலோ கேக்குதுங்களா மேடம்? அதுக்காக 3000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்கு. அதனால இப்ப நான் பட்டா இஷ்யூ பண்ணணும்னா அதாவது கூட்டு பட்டாவை தான் இஷ்யூ பண்ண முடியும். அதாவது உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வாங்கியிருக்காரு, அதுக்கு முன்னாடி ஒரு 8 பேர் சேல் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தான் அவங்க பேர்ல எல்லாம் வரும், 8 பேர் நேம்லயும் அது ஷேர் ஆகும். எல்லாமே 3000 ஸ்கொயர் ஃபீட்டும் 8 பேர் பேர்லயும் ஷேர் ஆகும். அது கூட்டு பட்டா தான் கொடுக்க முடியுங்கிறாங்க, கரெக்டா? கூட்டு பட்டா தான் பண்ண முடியும். அப்படி வேணும் உங்க பேர்ல இருக்குன்னா நீங்க வந்து திருத்தம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நான் ஏற்கனவே ஒருத்தர் வாங்கியிருக்கேன், வாங்கி அவரு தான் இன்னொரு 8 பேர்த்த வாங்கியிருக்காரு. ஓகே. சோ இது மாதிரி காம்ப்ளிகேட் பண்றாங்க அத. ஓகே சார், இதை எப்படி கொஞ்சம் எளிதா முடிக்கலாம் அப்படிங்கறத வந்து நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். சங்கரன் சார். ஷியாம்குமார் சார். சார் இல்லை, இப்போ உங்களோட இடம் வந்து 2500 சதுரடி இருக்கு, கரெக்டா? 2800 சதுரடி சார். அதுல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு 2800 ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதான் சார், நீங்கள் வந்து அவங்க சொல்கிற மாதிரி கூட்டுப்பட்டாலாம் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் பத்திரத்தை வச்சு நீங்கள் வந்து சப்டிவிஷன் போட்டு என்னுடைய பத்திரத்தில் இருக்கிற அளவை என்னுடைய இடத்த மட்டும் அளந்து எனக்கு நீங்கள் பட்டா கொடுக்கணும்னு கேட்கணும். அப்படின்னு கேட்டதுக்கு அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றாங்க. இல்லை சார், அதுதான் ப்ரொசீஜர். அவங்க வேற ஏதாவது எதிர்பார்க்கறதுனால உங்ககிட்ட அதான் சார் அது மாதிரி பண்றதுனால இப்போ எனக்கு எப்படி நான் யாரை போய் அப்ரோச் பண்றது? அப்படி இருந்தால் நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டு இந்த மாதிரி வந்து பட்டா தரமாட்டேன்றாங்கன்னு சொல்லி நீங்க ஒரு கேஸ் போட்டீங்கன்னா அவங்க ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க திரும்பி ஒரு இது அப்ளிகேஷன் கொடுத்து நீங்க பட்டா கேட்கலாம். இது வந்து சும்மா அன்னெசரியா காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்காங்க, தேவையில்லாம அலச்சல் பண்றாங்க. அதுதான் சார், அவங்க சப்டிவிஷன் பண்ணி உங்களுக்கு பத்திரப்படி என்ன இருக்கோ அதுக்கு தான் எனக்குள்ள 2800 வண்டி கொடுங்க, மீதி எனக்கு தேவையில்லை. அதுக்கு தான் நீங்க அப்ளை பண்ண முடியும், அது மட்டும் தான் கொடுக்க முடியும். ஆமா சார். இல்லன்னா இது கலெக்டரேட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா? இது கோர்ட்ல தான் போடணுமா?
இல்லை நீங்கள் வந்து எது கொடுத்தாலும் தபால் சீல் வாங்கி வச்சுக்கணும் சார். அப்போ தான் உங்களுக்கு ஆமாம் அப்போ தான் உங்களோட இது சாட்சி இருக்கும். நீங்கள் ஆமா, ஏன்னா அது லாஸ்ட் டைம்ல வாங்கினப்ப அப்படியே ஒரு அக்னாலஜ்மெண்ட் இல்லாம எல்லா பத்திரத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறமேட்டு நாங்க போய் அப்ரோச் பண்றப்பெல்லாம் இது மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு இது மாதிரி அந்த மாதிரி அக்னாலஜ்மெண்ட் தரலன்னா நீங்க ரெஜிஸ்டர் தபால் போட்டு அதை அக்னாலஜ்மெண்ட்டா எடுத்து வச்சுக்கணும். சரிங்க சார், ஓகே சார். அப்ப வந்து வந்துட்டு ரிட் பெட்டிஷன் போட்டு அங்க வாங்கணும், இல்லைன்னா கலெக்டரேட்ல போயிட்டு ஏதோ கிரீவன்ஸ் முதல்ல நீங்க சப்டிவிஷன் பண்ணி எனக்கு என்னுடைய இடத்துக்கு மட்டும் எனக்கு பட்டா கொடுங்கன்னு நீங்க கேட்கணும். முதல்ல ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிடலாம். அப்ப அது மாதிரி இல்ல பட்டா அப்ளை பண்றச்சே சப்டிவிஷன் பட்டான்னு சொல்லி நீங்க அப்ளை பண்ணணும். சப்டிவிஷன் பட்டான்னு போட்டு நம்ம அப்ளை பண்றச்சே உங்களோட இடத்துக்கு மட்டும் தான் நீங்க கேட்கணும். ஆமா சார், அது மாதிரி தான். இல்ல நானும் அங்கேயே சொல்லிட்டேன், நான் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா எல்லாம் வேணாம், எக்ஸ்ட்ரா இருந்தா கவர்மெண்ட் போட்டோம், எனக்கு 2500 என்ன இருக்கோ அது வண்டி கொடுங்க அப்படின்னா 30 இயர்ஸ் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், என் பேர்ல இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் கிளியரா இருக்கு. அது அவங்க என்கொயரி கூப்பிட்டு என்கொயரி போது சொல்லுங்க சார். அதெல்லாம் என்கொயரி கூப்பிடுறச்சே நீங்க போய் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க சொல்லுங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்ட்ட பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோம்மா, சொல்லுங்கம்மா. ஹேமா, திருச்சில இருந்து பேசுறேன். ஏற்கனவே அந்த நிகழ்ச்சி முடியற நேரத்துல கொஞ்சம் பேசிட்டேன். ஓகே, அதனால இப்ப திரும்ப வந்திருக்கேன் மேடம். ஓகேமா, ஓகேமா, சொல்லுங்கம்மா. 1976ல ஒரு கோர்ட் ஆர்டர் மேடம், திருச்சி சப்கோர்ட்ல ஒரு கோர்ட் ஆர்டர் வாங்கியிருக்காங்க. அது மொத்தம் 3 பேருக்கு அதை பிரிச்சு கொடுத்திருக்காங்க மேடம். அந்த 3 பேர்ல அரை பங்கு எங்க பாட்டிக்கு, எல்லாருமே ஒரே வாரிசுகள். எங்க பாட்டி, எங்க அப்பா, நானு, என் பிள்ளைக்கு பிள்ளை எல்லாருமே இப்ப ஒரே வாரிசா தான் இருக்கும். அந்த அது பூரா அந்த மாதிரி 2 பங்கு எங்க பாட்டிக்கு, ஒரு பங்கு ஜெகத் 4ஆவது பிரிப்பாங்க, ஒரு பங்கு ஜெகதம்ங்கிறவங்களுக்கு, ஒரு பங்கு இது சுந்தரேசன்ங்கிறவங்களுக்கு, இப்படி கொடுத்துட்டாங்க. நான் மூணா பிரிச்சு 4 பங்கு, அரை பங்கு எங்க பாட்டிக்கு. இப்படி இருக்கும்போது அந்த ஜெகதம்ங்கிறவங்க 1981ல எங்க வித்துட்டாரு. எங்க அப்பா பேர் கிருஷ்ணமூர்த்தி, வித்துட்டாங்க. அவங்க லேடி அங்க வித்துட்டு போயிட்டாங்க. அதுக்கான ப்ராப்பர் இது சேல் டீட் எல்லாம் என்கிட்ட இருக்கு மேடம். அதுல வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து போட்டிருக்கு கரெக்டா 1500 ஆர்டர் போட்டிருக்கு. எல்லாமே கரெக்டா இருக்கு. இப்ப என்ன பண்ணிட்டோம்னா 1988ல 22/1ல நான் வந்து இந்த பக்கத்து வீட்டு சுந்தரேசையரோட பையனோட 2வது மகனை கல்யாணம் பண்ணிட்டேன். சரிங்களா? அதனால என்னாச்சு, 2 வீட்டையும் நான் தான் பார்த்தேன் ஃபுல்லா. எங்க புகுந்த வீடா அது பக்கத்து வீடு ஆயிடுச்சு மேடம், அந்த இன்னொரு பாகம். அப்ப 3 பங்கு என்னோடது, 4வது பாகத்துல எனக்கும் உண்டு அப்படி இருக்குது. ஆனா அந்த மாதிரி இருக்குது. நான் என் வேலையெல்லாம் வாங்கிட்டாங்க, எல்லாமே பண்ணிட்டாங்க. எங்க வீட்டுக்காரையும் என்னையும் வச்சு, எங்க மாமனார் மாமியாரு எல்லாரையும் ஃபுல்லா வீட்டு ஒரு லேடி என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டேன். எல்லாம் முடிஞ்ச அப்புறம் மெதுவா 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாமனார் என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னோட தம்பி பசங்களோட சேர்ந்து, அதாவது மீதி எல்லாம் என்னென்னலாம் அவங்களுக்கு வந்து 3 பேர் மேரம் கூட பிறந்தவங்க எல்லாரோடையும் சேர்ந்து எங்க அப்பா கூட்டுப்பட்டா மேடம். அதோட பாஸ்புக் என்கிட்ட இருக்கு. அதுல வந்து சுந்தரேசன் 3 ஜெனரேஷன் பீப்புளோடது இருக்கு. சுந்தரேசன் எங்க அத்தை, ஆக்சுவலி எங்க அத்தைக்கு எங்க அப்பா பிரிச்சு கொடுத்திருக்காரு 20 ரூபா ஸ்டாம்ப்ல. அந்த பக்கம் எந்த பிரச்சனையும் இல்ல. இது 2 சேர்த்து ஒரே பாகம் தான். இப்ப எங்க அத்தையோடதும் என்னோடதும் ஒரே பாகம். தே ஆர் இது சப்போர்ட்டிங் மீ ஆக்சுவலி. இப்ப சொத்து வரி 3ஆ கட்டிட்டு இருந்தப்ப என்ன பண்ணிருக்கேன், 46 வருஷம் சொத்து இது பண்ணியாச்சு. வரி வந்து தனித்தனியா கட்டிட்டு இருக்காங்க. வாழெல்லாம் ரேஸ் பண்ணிட்டாங்க அந்த கோர்ட் ஆர்டர் பிரகாரம். மீடியேஷன் நடந்து, ஃபைனல் டிகிரி நடந்து, இந்த சுந்தரேசன்கிறவர், அதாவது எங்க மாமனாரோட அப்பா போய் 20 ரூபா ஸ்டாம்ப்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்திருக்காரு. அதாவது மீடியேஷனுக்கு ஓகே, எல்லாத்துக்கும் ஓகேன்னா அவர் பாகம் பிரிச்சது. இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அந்த வீட்டுலதான் நாங்க வாழ்ந்தோம். பக்கத்து வீட்டுல எங்க அம்மா அப்பா வீடு, அடுத்த வீடு எங்க மாமனார் வீடு. இப்படிதான் இருந்தோம். இப்ப திடீர்னு இவங்களோட எல்லாம் சேர்ந்துகிட்டு எங்க மாமனார் சாகிறதுக்கு முந்தி 21ல அவர் இறந்தாரு மேடம். அதுக்கு முந்தி என்ன பண்ணிட்டாருன்னா, அது 7 வருஷமா நடக்குது வழக்கு. அதுக்கு முந்தி தன் பேரையும் எங்க அப்பா பேரையும், அப்பா பேர்ல இருந்து பட்டா 2000 என் பேருக்கு மாறிடுச்சு.
ஓகே. கம்ப்ளீட்டா அவரோட எல்லாமே வாரிசு சர்டிபிகேட் கொடுத்து டெத் சர்டிபிகேட் கொடுத்து எல்லாம் என் பேர்ல சப்ஜெக்டா மாறினது தெரியாம ஓரலி எதையோ சொல்லி எங்க அப்பா பேரோட கூட்டுப்பட்டாவ 2 பேருக்கான பட்டாவா மாத்திட்டாரு எங்க மாமனார். மாத்திட்டு எங்க வீடு பெயிண்டிங்காக திறந்திருந்தப்போ என் சொத்து தன்னோட குடிப்படைகள்ல ஒருத்தர் அனுப்பி ஃபுல்லா அளந்ததை நான் பார்த்தேன். மாடியில இருந்து ஃபுல்லா அளந்துட்டு போய், ஏன்னா எந்த ஆதாரமும் எங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லி மொத்தமும் அளப்பாங்களாமே அப்படி சொன்னா எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. எந்த சம்மதம் இல்லாம என்னை ஏமாத்திட்டாரு எங்க மாமனார். மாடியில பார்த்து நான் கீழே வர்றதுக்குள்ள கிளம்பி போயிட்டாரு. அந்த சர்வேயரையும் நல்லா அடையாளம் காட்ட முடியும். எங்க சொந்தக்காரன் பையன், அந்த பையனையும் எனக்கு தெரியும், சித்தப்பா பையன், எங்க வீட்டுக்காரோட சித்தப்பா பையன். அப்பா இறந்து 4 வருஷத்துல எங்க வீட்டுக்காரரும் இறந்துட்டாரு மேடம். எங்க வீட்டுக்காரர் இருந்த வரைக்கும் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. இவங்க மேல அசிங்கம் ஆயிடும், நமக்கு பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டே இருந்தாரு மேடம். இப்ப ப்ரீ டிகிரி வரைக்கும் வந்துருச்சு மேடம். இவங்க போட்ட வழக்கு என் சொத்தையும் சேர்த்து போட்டு எங்க அப்பா பேரையும் எங்க மாமனார் பேரையும் சேர்த்து 2 பேருக்கான பட்டாதான் அங்க இருக்குன்னு சொல்லி எங்க அத்தையோட சொத்தையும் அளந்து, அந்த பையன் ஒரு மாற்றுத்திறனாளி மேடம், அத்தையோட வாரிசு. அவன் வந்து 25 வயசு பையன். அவனோடதையும் சேர்த்து, அவனுக்கு வாய் பேச முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது, அவனோட சொத்தையும் அளந்து அவங்க வந்து ஒரு கடை வச்சு படிச்சுட்டு இருக்காங்க. அந்த கடை மாடி எல்லாம் இவங்களோடது அப்படின்னு போட்டு ஃபால்ஸ் பட்டா மேடம். ப்ரீ டிகிரி வந்த அப்புறம் அதை செஞ்சிருக்காங்க. அது செய்யலாமா அந்த மாதிரி? 2023ல செஞ்சிருக்காங்க. 2018லயே வந்துருச்சு ப்ரீ டிகிரி. கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது எப்படி மேடம் 23ல புது பாட்டு வாங்குவாங்க, பட்டா வாங்குவாங்க அவங்க சுந்தர செய்யற பெயர்ல? உங்க கேள்வி புரிஞ்சிருச்சுமா? அதுக்கு நம்ம வழக்கறிஞர் இப்ப எடுத்து சொல்லுவாங்கம்மா சார். மேடம், இப்போது ஆஸ் பர் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் அவங்க வந்து நடந்துக்கலை, அப்படி தானே? நீங்கள் சொல்கிறத எல்லா இதையும் நான் கேட்டேன். இப்போ ஆஸ் பர் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் அந்த பட்டாவை முன்னுக்கு பின் வந்து முரணாக அவங்க வந்து ஏமாற்றி விற்றுருக்காங்க, அதுதானே சொல்ல வரீங்க? சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை திரும்பவும் இதை கோர்ட்டில் தான் பண்ணணும். இதை மாதிரி வந்து பட்டா வந்து இஷ்யூ இது மாதிரி வந்து ஏமாற்றி பண்ணியிருக்காங்க, அதை கேன்சலேஷன் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் திரும்ப நீதிமன்றத்தை தான் நாடணும். அதான் வழி. அது ஏன்னா இது ஃபுல்லாக சிவில் டிரான்சாக்ஷன், புரியுதுங்களா? அதனால் அதில் வந்து தவறான ஆதாரங்களை வந்து ஃபேக்கான இதை வச்சு அதை பட்டா இது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களும் மாட்டுவாங்க. அவங்க மேலே வந்து நம்ம வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி அதுவும் நம்ம நீதிமன்றத்தில் நாடலாம். அதனால நீங்கள் ஸ்டெப் எடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஓகே சார், நம்ம கூட காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ஹலோ. வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் எங்க இருந்து சார் கால் பண்றீங்க? பத்ரிநாதன், ராணிப்பேட் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். ஓகே சார், சொல்லுங்க சார். மேடம், நாங்க ஒரு 35 வருஷமா வீட்டு மனை வந்து அனுபவத்துல இருக்கு. ஓகே. அக்கா அவங்க விதவிங்க, அவங்க 5 வருஷமா கூரை வீடு கட்டி வாழ்ந்து வராங்க. ஓகே சார். அது பக்கத்துல வந்து ஒரு 10 ஏக்கரை நிலம் வச்சுங்கிறாரு. அவர் ஒரு 3 ஏக்கரை அரசு புறம்போக்கு ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுக்கிறாரு. ஓகே. அவர் வந்து நம்மள பட்டா வராதையே 5 வருஷமா அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து மனு கொடுத்து பட்டா வராதையே பண்றாரு. இப்ப 2021 வருஷம் வந்து சோழிங்கர் உரிமையில் கோர்ட்டுல வந்து எங்க மேல ஒரு போலியா ஒரு கேஸ் போட்டாரு. அப்பாவுக்கு அந்த இடம் சம்மந்தமே இல்லை, 86 வயசு ஆகுது அப்பாவுக்கு. ஓகே. என் இடத்துல 657 என் நிலத்துல வீடு கட்டினாரு, ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாரு. நான் கட்டிக்கிறது வந்து 601 பாட்டை புறம்போக்கு. ஏற்கனவே அதுல 10 வீடு பட்டா கொடுத்துருக்கு மாற்றி. அது பட்டா வரையாதையே அவர் போர்ஜரி ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துட்டு கேஸ் போடுறாரு. ஆனா கோர்ட்ல விசாரணையில வந்து நாங்க கட்டினது வந்து 601 பாட்டை புறம்போக்குன்னு நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே சார். ஜட்ஜி மேடம் என்ன சொல்லிட்டாங்க, இது இந்த இடம் வேற அந்த வேறன்னு விசாரணை பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு, எனக்கு வழி இல்லை ஒரு போர்ஜரியா ஒரு பொய் சொல்றாரு. ஆனா அந்த நிலம் ஃபுல்லா ரோட்ல தான் இருக்கு, 4 பக்கம் வழி. ஒரு பக்கம் ஏரிக்கு போற வழி, ஒரு பக்கம் தார் சாலை ரோடு. அது புரியுது. நாங்க வந்து கோர்ட் மூலியமா நீங்க கமிஷனர் வச்சு பாத்துக்கோங்க, அவங்க கவர்மெண்ட்ல போர்ஜரியா பட்டா வராது பண்றதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க. இதனால வந்து 2 விதவைங்க பட்டா வாங்காத ஸ்டாலின் முகாம்ல மனு கொடுத்தும் பட்டா வாங்க முடியல எங்களால. ஓகே. அவங்க தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை
பொதுப்பணித்துறை வருவாய்த்துறைக்கு இந்த லஞ்சம் கொடுத்து தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு மனு அனுப்பிச்சு எங்களை வந்து மிரட்டுற மாதிரி பாரம்பரியம். ஆனா அவங்க வந்து பார்த்துட்டு இதுக்கு சம்பந்தம் மேலன்னு போயிடுறாங்க. புரியுது. இந்த ஊர் ஃபுல்லா எங்களுக்கு சப்போர்ட். பஞ்சாயத்து போர்டு தீர்மானம் 2 தலைவர் 10 வருஷமா நாங்க வாங்கி வச்சிருக்கிறோம். 1995ல இருந்து 2000 வரைக்கும் வீட்டு பிஎம் இருக்கு அந்த இடத்துக்கு. புரியுது சார். 2014ல இருந்து இப்ப 5 வருஷம் வீட்டு ரசீது இருக்கு. ஆனா பட்டா கொடுக்க மாட்டாங்க. கேஸ் இருக்குன்னு இவங்க மிரட்டி அப்படியே நிறுத்திடுறாங்க. புரியுது சார். புரியுது. இப்ப கேஸ் என்ன நிலைமையில சார் இருக்கு? புரியல மேடம். கேஸ் முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் பெண்டிங்ல இருக்கா? இல்ல முடியல. விசாரணையில தான் போய் அடுத்த மாசம் 2ஆம் தேதி திரும்ப வாய்தா 2ஆம் தேதி அட்வொகேட் கமிஷனர் ரிப்போர்ட்காக. கரெக்டா? ஆமா. சோளிங்கர் உரிமை கோர்ட்ல இருக்கு கேஸ். ஓகே. என்ன ஸ்டேஜ்ல சார் இருக்கு? அது விசாரணையில தான் இருக்கு. ஒன்னா கேஸ் வந்து முடியல. ஆனா இந்த 4-5 வருஷம் விசாரணைக்கே வரல. அது சரி. இப்பதான் ஃபர்ஸ்ட் வாய்தா, போன மாசம் தான் ஃபர்ஸ்ட் வாய்தா வந்தது. அது அவங்க பெண்டிங் போட்டாங்க. இப்ப எங்களுக்கு பட்டா கொடுக்குற லெவல்ல வந்து அந்த கேஸ் போட்டு நிறுத்துறாங்க. சரி. ஓகே சார். உங்க கேள்வி என்ன பண்ணலாம்? அதான் சார், என்ன பண்ண ரிப்போர்ட் தான் அப்பா மேல தான் கொடுத்துருக்காங்க. அப்பாவுக்கு அந்த இடமும் சம்மந்தமே இல்லை. அக்கா அங்க விதவிங்க தான் வீடு கட்டி இருக்காங்க, கூரை வீடு. அதுல வந்து எங்களை வந்து அரசு சட்டம் எதுவுமே அனுபவிக்க முடியல. ஒரு வீடு வாங்க முடியல, அரசு வீடு. ஒரு கரண்ட் வாங்க முடியல. அக்கா அங்க விதவிங்க பாதிக்கிறாங்க. அப்பாவுக்கு 86 வயசு, அவருக்கு 2 வயசு கோர்ட்டுக்கு இசிக்கிறாங்க. அவர் டென்ஷன் ஆகுறாரு. என்னால கோர்ட்டுக்கு இல்ல, எனக்கு அகமானமா இருக்கு, எனக்கு இந்த இடம் சம்மந்தம் இல்லைன்னு அவர் வந்து அகமானப்படுறாரு. புரியுது. இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம வழக்கறிஞர் எடுத்து சொல்லுவாங்க சார். ஷியாம்குமார் சார். சொல்லுங்க மேடம். நீங்கள் அந்த கேஸுன்னு வந்துட்டாலே நீங்கள் வந்து அதில் வந்து உங்களோட வாக்குமூலத்தை நீங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக தாக்கல் செய்யணும் சார். அதில் நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற சாட்சியங்கள்லாம் கொடுத்து இந்த மாதிரி இந்த இடத்துக்கும் எங்களுக்கும் எதுவும் இல்லை, சம்மந்தம் இல்லைன்றதெல்லாம் நீங்கள் முதலையே சொல்லணும். இது ட்ரையல் முடிஞ்சாதான் வந்து ஒரு தீர்ப்பு வரும். தீர்ப்புக்கு மேலே தான் வந்து நீங்கள் உங்களுக்கு சாதகமாக வருதா பாதகமாக வருதான்றது நீங்கள் பார்க்க முடியும். அப்படி உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனாலும் நீங்கள் வந்து அவங்களோட லீகல் ஹேர்னு சொல்லி அதில் இம்ப்ளீட் பண்ணி நீங்கள் அந்த கேஸை நடத்தி ஒரு தீர்வு காணணும். ஸோ அது வந்து நீங்கள் கோர்ட்டுன்னு போனாலே நீங்கள் அதோடைய சாட்சிகளை கொடுத்து நீங்கள் அதை விசாரணையெல்லாம் நடந்து முடிஞ்சு தான் வந்து ஒரு தீர்ப்பு வரும். அது வரைக்கும் நீங்கள் அவங்க போடுறது பொய் கேஸ் தான். இவங்க பட்டா வாங்கக்கூடாதுன்ட்டு தொடர்ந்து இந்த மனு அதிகாரிகளுக்கு மனுவும் தராங்க. தொடர்ந்து கோர்ட்லயும் இது மாதிரி கேஸ் போட்டு அது கேஸ் இருக்கு, பட்டா போடக்கூடாதுன்னு அதிகாரிகளை அப்ஜெக்ஷன் பண்றாங்க. அது கரெக்ட் சார். நீங்க சொல்ற மாதிரி போலி கேஸ்னாலுமே கேஸுன்னு வந்துட்டா பட்டா வந்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தீர்ப்பு இல்லாமல் அவங்களால கொடுக்க முடியாது. அதனால வந்து அந்த கேஸை நீங்க வந்து நடத்தி முடிச்சாதான் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். நம்ம அடுத்த காலர்கிட்ட பேசலாம். ஹலோ 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 சார், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ சார், இன்றைக்கி முக்கியமாக நம்ம வந்து இந்த வீடு மனை இந்த மாதிரி பார்க்குறோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து பட்டா அந்த விஷயத்தில் வந்து பிரச்சனை வருது. ஸோ ஆக்சுவலி மக்கள் வந்து வீடு வாங்குகிறோம், அது இண்டிவிஜுவலாக இருக்கட்டும் இல்லை ஃப்ளாட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள்னால் என்ன சார் சொல்வீங்க? முக்கியமாக வந்து உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டா இஸ் நாட் எ டைட்டில். பட்டா வச்சு மட்டுமே ஒருத்தர் வந்து அதுக்கு உரிமையாளர் சொல்ல முடியாது. அது ஒரு சப்போர்ட்டிவான ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் தான் பட்டா. அதனால் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய கணினிமயமாக்கப்பட்டு இப்போ வந்து தமிழக அரசே பல இதை வந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. சேல் டீடு ரிஜிஸ்டர் பண்ணும் பொழுது பட்டாவையும் சேர்த்து பண்ணணும், பட்டாவையும் வந்து அவங்க திரும்ப இதுக்காக அலையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ நிறைய நடைமுறைகள்லாம் வந்துருச்சு. நாம் பார்க்க வேண்டியது பட்டா கூட்டுப்பட்டாவில் இருக்கா, கூட்டுப்பட்டாவில் இருந்துன்னா அதை நம்ம பேருக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம், நம்ம தனிப்பட்டாவாக நமக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும், அது எல்லாமே இப்போ ஆன்லைன் இது வந்துருச்சு. இசேவை மையத்தில் போனீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோடு பண்ணால் உடனே நீங்கள் வந்து சர்வேர் வந்து அளந்து பார்ப்பாரு, உங்களுக்கு தனிப்பட்டா வந்து கொடுத்துருவாங்க. அதனால் பட்டாவை பார்க்கணும், மூலப்பத்திரத்தை பார்க்கணும், ஈசி பார்க்கணும், சேல்டீடு யார் பேரில் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷம் ஈஸியை பார்த்தீங்கன்னா யார்கிட்ட யாருக்கு மாறி இருக்குன்னு பார்க்கணும். இதையெல்லாம் வந்து ஒரு சொத்தை வாங்கும்போது மக்கள் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையும் பார்த்து தான் முடிவு பண்ணணும்.
பட்டா ஒரு பக்கம் இருந்ததுன்னா யார் பேரில் முன்னாள் ஓனர் பேரில் இருக்கா இல்லை வேறு யாரும் மாற்றி இருக்காங்களான்னு பண்ணி அதையெல்லாம் சரி பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் ரெண்டுமே முக்கியம். பத்திரங்களும் அதாவது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பத்திரங்கள், இது செட்டில்மெண்ட் டீடு, சேல் டீடு, பார்ட்டிஷன் டீடு, இது எல்லாமே பவர் ஆஃப் இதெல்லாம் முக்கியம்தான். அதே மாதிரி வருவாய் ஆவணங்களும் முக்கியம். பட்டா முக்கியம், சிட்டா முக்கியம், அடங்கல் முக்கியம், அதெல்லாம் இந்த முக்கியம்தான். அந்தந்த நிலத்தினுடைய வகைப்பாடை பொறுத்து இதை எல்லாத்தையுமே கவனம் பண்ணி ஈஸியை பார்த்து 35 வருஷம் ஈஸியை பார்த்து தான் முடிவு பண்ணி சொத்து வாங்கினா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே சார், தேங்க்யூ சார். ஷியாம்குமார் சார், ஷார்ட்டாக ஒரு லீகல் ஒப்பீனியன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த வீடு வாங்கும் போதோ இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்கும் போதோ நம்ம ப்ராப்பர்ட்டிக்காக எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நிறையா பேசியிருக்கோம். பட் இந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடியும் லீகல் ஒப்பீனியன் பார்க்க வேண்டியது அவசியமான விஷயம். ஸோ அதை பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. லீகல் ஒப்பீனியன் நம்ம நண்பர் சொன்ன மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டையுமே நீங்கள் பார்த்து அதை நம்ம என்கம்பரன்ஸ் வேறு யாரும் எதுவும் நம்ம எகெயின்ஸ்டாக அங்கே இல்லை, அது மார்கேஜ் இருக்கா, அது ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா, பத்திரம் தொலைஞ்சிருக்கா, எல்லாமே பார்த்து ஒரு ஒப்பீனியன் நீங்கள் வாங்கிட்டு தான் அந்த நிலத்தையோ இல்லை ஒரு ஃப்ளாட்டையோ நீங்கள் வாங்கணும். இது கம்பல்சரி. ஓகே சார், எனக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் சார். ஏன்னா நம்ம வழக்கமாக எல்லா எபிசோட்லேயும் பேசுகிறது பார்த்திங்கன்னா இந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னு பேசுகிறோம். பட் மக்களுக்கு அது என்னங்கிறத கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்லி அது எப்படி எடுத்து பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா. என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்ன்றது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு மேலே ஏதாவது ஒரு நம்ம டாக்குமெண்ட் ஒரு சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நம்ம தாக்கல் செஞ்சு ரெஜிஸ்டர் செஞ்சால் அது அந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் நமக்கு அது காமிக்கும். அது என்னைக்கு என்ன டாக்குமெண்ட் நம்பர் அப்படின்றது சொல்லி அதில் ரெஜிஸ்டர் ஆகி இண்டெக்ஸ் ஆகும். இது நம்ம போய் ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு இப்போ ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணுறச்சே இந்த ப்ராப்பர்ட்டி இந்த சர்வே நம்பருக்கு இந்த இடத்துக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, எந்தெந்த விதமான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாமே அதில் காமிக்கும். ஓகே சார், டன் சார், தேங்க்யூ சார். இன்னைக்கு கால் பண்ண ஒவ்வொரு நேர்களுக்கும் ரொம்ப தெளிவாக எடுத்து சொன்னீங்க சார். தேங்க்யூ சங்கரன் சார் அண்ட் தேங்க்யூ ஷியாம்குமார் சார். அதே மாதிரி இன்னைக்கு கால் பண்ணி ரீச் பண்ண முடியாத நேயர்களுக்காக தான் நம்ம குழுவினர் கொண்டு வந்த சேவை தான் ஹெலோ எஸ்ஓவி. அதாவது 9944010692 என்ற எண்ணுக்கு நீங்கள் ஹெலோ எஸ்ஓவின்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிங்கன்னா நம்ம குழுவினர் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் உங்கள் கொஷின்ஸ் எழுதி அனுப்புனீங்கன்னா நம்ம குழுவினர் உங்களை காண்டாக்டும் பண்ணுவாங்க. நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். Until then, this is Nila signing off. இது சட்டம் ஒரு வகுப்பறை.